வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கொஸ்டின் தான் இந்த வாரத்தோட வீடியோ. ஏசிஎல் லிகமெண்ட், அதை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. அந்த லிகமெண்ட்டை ஏன் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், ஏன் ரிப்பேர் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. ஸோ நம்ம ஒரு ஸ்கின் இன்ஜுரி ஆயிருது, ஒரு டேர் ஆயிருதுன்னா நம்ம இமீடியட்டாக சூச்சர் தான் பண்ணுறோம், தையல் போடுறோம். ஆனால் ஏன் இன்னொரு ஸ்கின் கிராஃப்ட் எடுத்து வைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈக்குவலன் தான் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஏசிஎல் லிகமெண்ட் ஒரு ரொம்ப ரொம்ப பெக்யூலரான லிகமெண்ட். மிச்ச லிகமெண்ட் மாதிரி அதுக்கான பிளட் சப்ளை நார்மலாக கிடையாது. பிளட் சப்ளை அந்த லிகமெண்ட் உள்ளேயே தான் இருக்கே தவிர வெளியே இருந்து வரதில்லை. ஸோ உங்கள் நீ ஜாயின்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நார்மல் ஒரு ஃப்ளூயிட் ஸ்பில் ஸ்பேஸ். அது உள்ள 2 லிகமெண்ட் இருக்குது, ஒன்று குறிப்பாக ஏசிஎல், இன்னொரு பிசிஎல். ஸோ இந்த லிகமெண்ட் இன்ஜூர் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எனி டிஷ்யூ உங்கள் பாடியில் இன்ஜூர் ஆகும்போது ரத்த சப்ளை வரணும். அதில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் தான் உங்கள் பாடியில் இருக்கிற லிகமெண்ட்டையும் டிஷ்யூஸையும் ரிப்பேர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதே மாதிரி ஏசிஎலும் இன்ஜூர் ஆகும்போது அதுக்கான அந்த பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகணும். பிளட் கிளாட்டில் இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் தான் அதை ரிப்பேர் பண்ணணும். தியரட்டிக்கலி இது பாசிபிள். பட் ப்ராக்டிக்கலாக ஜாயிண்டில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் அதை கம்ப்ளீட்டாக அரிச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பிளட் கிளாட் ஃபார்ம் பண்ண விடாது. ஒரு கடல் அலை மாதிரி தான். கடல் அலையை எப்படி ஒரு தடவை தண்ணியில் அந்த கரையில் மண்ணை அரிச்சிட்டு போகிற மாதிரி அந்த கிளாட்டை ஒரு தடவை டிஸ்டர்ப் பண்ணிட்டே போகும். ஸோ ஒரு பெர்மனெண்ட்டாக ஒரு கிளாட் ஃபார்ம் ஆகுது. ஸோ லிகமெண்ட்டை ஹீல் பண்ண நேச்சுரலாக அதை அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ரீகன்ஸ்ட்ரக்ஷனோட வார்த்தை என்னென்னா, அந்த லிகமெண்ட் பண்ண வேண்டிய வேலையை நம்ம இன்னொரு லிகமெண்ட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இதுதான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரிப்பேர் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்டன் பெக்யூலியர் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஏசிஎல்லில் 100 பேருக்கு ஏசிஎல் இருந்ததுன்னா அதில் ஒரு 10% பேர் பார்த்தீங்கன்னா ஏசிஎல் அவல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த போன் ஒரு பீஸோடு அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணலாம். இல்லை ஃபெமோரல் அட்டாச்மெண்ட்டோட அந்த டிப்பில் இருந்து ஒரு சின்ன ஃப்ளெக்கோடு வந்திருக்கும், அங்கே ரிப்பேர் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் 90% மக்களுக்கு அது ஒரு மிட் சப்ஸ்டன்ஸ் டியர், அதாவது டிஷ்யூ நடுவுலேயே தான் டியர் இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் நம்ம நார்மல் ஹீலிங்கை டிபெண்ட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிகம்ஸ் அ நார்ம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏசிஎல் ரிப்பேர் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணாமல் ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வி ஆல்வேஸ் டேக் சம் அதர் லிகமெண்ட் அண்ட் மேக் இட் இன்டு ஏசிஎல். ஸோ இந்த அனதர் லிகமெண்ட் தட் வி யூஸ் ஃபார் ஏசிஎல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்லி 2 மோஸ்ட் காமன் லிகமெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாம்ஸ்ட்ரிங், இன்னொரு பிடிபின்னு சொல்லுவோம். இந்த ஹாம்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது உங்கள் முட்டியோட வெளிப்பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பர்டிகுலர் லிகமெண்ட் தான் அது. இட்ஸ் இன்ஃபேக்ட் அ மசில். அது உட்கார இடத்துல அது டெண்டான் மாதிரி இருக்கும். அந்த டெண்டானை ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு நம்ம ஏசிஎலாக கன்வெர்ட் பண்ணலாம். ஆப்ஷன் நம்பர் 2 முட்டிக்கு முன்புறம் இருக்கிற பிடிபி, போன் பெட்லா டெண்டான் போன் கிராஃப்ட். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் கரண்ட்லி ரொட்டீனாக யூஸ் பண்ணிட்டுருக்கோம். 2க்கும் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இஃப் யூ மீட் யூ டாக்டர் தே வில் டெல் யூ. பட் தேர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ். ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி அந்த கிராஃப்ட் எடுத்தாச்சு, இல்லை அந்த இருக்கிற டிஷ்யூ சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேறு பெரோனியஸ் டெண்டான் ஆப்ஷன் இருக்குது, ஐடி பேண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியாவில் தான் நம்ம இது ஆட்டோகிராஃப்ட்னு சொல்லுவோம். லைக் நம்ம பாடியில் இருக்கிற டிஷ்யூ எடுத்து இன்னொரு இடத்துல பொறுத்துறது பேர் தான் ஆட்டோகிராஃப்ட். ஆனால் அப்ராடில் தே ஆர் மூவிங் அவே. அவங்க டிஷ்யூ எடுத்து யூஸ் பண்ண விடாமல் அல்லோகிராஃப்ட், அதாவது கெடாவரில் இறந்து போனவங்க உடலில் இருந்து எப்படி நம்ம கண் தானம் பண்ணுறாங்களோ, இதய மாற்று சிகிச்சை பண்ணுறாங்களோ, இந்த மாதிரி லிகமெண்ட்டையும் இறந்தவங்க உடம்புலேருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் யூஎஸில் பார்த்தீங்கன்னா அது 50% ஆஃப் தி பாப்புலேஷன் அல்லோகிராஃப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இன் இந்தியா ரொம்ப ரொம்ப கம்மி, 5% தான். மல்டிபிள் லிகமெண்ட் பண்ணுங்கிற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஒரு கெடாவரிக் கிராஃப்டை யூஸ் பண்ணுறோம். இல்லாட்டி ஆட்டோகிராஃப்ட் அப்படிங்கிற உங்கள் உடம்புல இருந்து லிகமெண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணுறது தான் மோஸ்ட் காமன் ப்ரோட்டோகாலை இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் இட், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிஸ்க்கோ இந்த இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் தெம். தேங்க்யூ.